தமிழ் சினிமா இதுவரைக்கும் எத்தனையோ பேர் அழகிகளையும், நடிப்புல உச்சம் தொட்ட திறமையான நடிகைகளையும் பார்த்திருக்கு. இன்னைக்கு பேர சொன்னாலே இப்ப வரைக்கும் தமிழ் சினிமால மட்டும் இல்லங்க, மொத்த தென்னிந்திய சினிமா ஃபீல்டுலயும் அதிருகிற, பாராட்டுகிற, அதாவது சும்மா பேர கேட்டாலே அதிருதுல அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு முடிசூடா ராணியா நடிப்புல ஒரு ராட்சசியா வாழ்ந்துட்டு வரக்கூடிய நடிகை தான் சரிதா. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோங்க. சரிதாவோட உண்மையான பேரு அபிலாஷா. இவங்க பிறந்தது ஆந்திராவோட குண்டூர்ல. இவங்க சினிமாவுக்கு வந்த கதையே ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு வந்து சொல்லலாம். அபிலாஷா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப, வீட்ல அவங்களோட அப்பாவும், அப்பாவோட ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் வந்து எத பத்தியோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு காஃபி கொண்டு வந்து வருது. அந்த காஃபி கொண்டு வர்ற பொண்ணு வேற யாரும் இல்ல. அதுதான் அபிலாஷாங்கிற சரிதா. அவங்க காஃபி கொண்டு வந்து அவங்கள்ட்ட குடுத்த உடனே, அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, "நீ சினிமாவுல நடிக்கிறியாம்மான்னு?" வந்து கேட்குறாரு. அப்ப கேட்ட உடனே, அ சரிதா மேலையும் கீழையும் பார்த்துட்டு, "அதெல்லாம் நான் மாட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, உள்ள வேகமா வந்து போயிடுறாங்க. யாரு? அபிலாஷாங்கிற சரிதா. அந்த வீட்ட பொறுத்தவரைக்கும், அதாவது சரிதா வீட்ட பொறுத்தவரைக்கும், தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போனா தான் சினிமாவே பார்க்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலைங்க. அப்படி சினிமாவுக்கு போனாலும், படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சரிதா தூங்கிடுவாங்களாம். நானாவது சினிமாவுல நடிக்கிறதாவதுன்னு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வி வந்து இருந்துச்சாம். அதுக்கப்புறமும் இந்த அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். அப்படி இருந்த சரிதா, அப்புறம் எப்படி சினிமாவுக்கு வந்தாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்து வரலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நடிகர் கமலஹாசன் தான். அந்த காலகட்டத்தில புன்னகை மன்னன், காதல் மன்னன்னு, காதல் இளவரசன்னு கமலஹாசன வந்து சொல்லிக்கிட்டே வந்து போலாம். கமலஹாசன்னாலே பெண்கள் மத்தியில அப்பேற்பட்ட ஒரு தனித்துவமான வந்து ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். சரிதாவ உன்ன நடிக்க கேட்ட படத்தோட அதாவது சரிதாட்ட வந்து அவர் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு. "இங்க பாரும்மா நல்லா யோசிச்சுக்க. யோசிச்சு ஒரு முடிவ சொல்லு. ஏன்னா, நீ நடிக்க போற படத்துல வந்து ஹீரோ கமல்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க." எப்ப தான் நடிக்க போற படத்துல ஹீரோ கமலஹாசன் வந்து தெரிஞ்சதோ, அதனாலேயே அந்த படத்துல நடிக்கிறேன்னு இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட பொண்ண சினிமாவுல நடிக்க வைக்கிறது தொடர்பா வீட்ல ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. சரி, அபிலாஷா வந்து நடிக்கட்டும். அதாவது சரிதா நடிக்கட்டும்னு ஒரு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் வந்து ஆடிஷனுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப டைரக்டர் கே. பாலச்சந்தர யாருன்னு தெரியாமலேயே சரிதா போய் மீட் பண்றாங்க. ஒரு பாட்டு பாடி காட்டுமான்னு கேட்கிறாரு. யாரு? கே. பாலச்சந்தர். அப்ப அந்த சிறுமியும் வந்து பாடுறா. யாரு? சரிதா பாடுறா. கூடவே பாட்டுக்கு ஏத்தபடி நடிக்கவும் செய்றா. அங்க இருந்த எல்லாரும் யார்றா அந்த சின்ன புள்ளங்கிற ரேஞ்சுல சிரிச்சிருக்காங்க. அடுத்ததா மேக்கப் டெஸ்ட் அதுலயும் பாஸ். இப்ப அபிலாஷா வந்து அதுவரைக்கும் அபிலாஷா இருந்தவங்க, அப்ப சினிமாக்குள்ள நடிகை சரிதாவா மாறுறாங்க. பாலச்சந்தர் சரிதாங்கிற பேர் வைக்கிறார். இந்திய திரையுலகமும் மொத்தமும் திரும்பி பார்த்த மரோ சரித்ரா அப்படிங்கிற வந்து படம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மரோ சரித்ரா படத்தோட ஹீரோயினா வந்து ஆகுறாங்க அவங்க. அந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டருக்காக கிட்டத்தட்ட 161 பெண்கள ஆடிஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு கே. பாலச்சந்தர். அவர் ஆடிஷன் பண்ண 162வது பொண்ணு தான் சரிதா. இத அவங்களே வந்து ஒரு பேட்டியில ரொம்ப மகிழ்ச்சியா வந்து சொல்லியிருக்காங்க. சரிதாவுக்கு மரோ சரித்ரா வாய்ப்புங்கிறது 2 முறை கை நழுவி வேற போக பார்த்திருக்கு. ஆனா, தன்னோட நடிப்பு திறமையினால அந்த வாய்ப்ப அவங்க தக்க வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சரிதாவே சமீபத்தில ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது லவ் சீனு எனக்கு ரொ சுத்தமா வரல. ரொமான்டிக் ஃபீல் வந்து காட்ட வரல. இந்த பொண்ணு வேணாம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா, கேபி சார் மட்டும் எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாரு. 2வது நாள் ஷூட்டிங்ல மரோ சரித்ரா படத்தோட ஒரு முக்கியமான சீன்ல என்ன நடிக்க சொன்னாங்க. அன்னைக்கு நான் சரியா நடிக்கலைன்னா, அந்த படத்துல நான் அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ண முடியாதுன்னு சொல்ட்டாங்க. ஆனா, அன்னைக்கு ஒரே டேக்ல அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாரி, அதே சமயத்துல அவங்க மிரண்டு போறது மாதிரி ஒரு நடிப்பு குடுத்தேன். அப்ப அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. படமும் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. திரும்ப படிக்கலாம்னு முடிவெடுத்த எனக்கு, தமிழ்ல தப்பு தாளங்கள், நூல்வெளின்னு வரிசையா பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆணிவேரு, நெற்றிக்கண்ணு, பொண்ணு ஊருக்கு புதுசு, கீழ்வானம் சிவக்கும், உறவை காத்த கிளி, மௌன கீதம், அக்னி சாட்சி, அச்சமில்லை அச்சமில்லை, தண்ணீர் தண்ணீர், கோயில் புறா, நெஞ்சில் ஒரு ராகம், அம்மா, மலையூர் மம்முட்டியான், புதுக்கவிதை, வண்டி சக்கரம், கல்யாண அகதிகள், வேதம் புதிது, பூ பூவா பூத்திருக்கு, மங்கை ஒரு கங்கை, ராசாவே உன்ன நம்பின்னு சரிதாவோட அசுர நடிப்பும், வட்ட கண்களும், சொப்பு மூக்கும் தமிழ் இனிமா இண்டஸ்ட்ரிய ஆள ஆரம்பிச்சதுன்னே வந்து சொல்லலாம். அந்த சாக்லேட் நிற முகத்துல வராத உணர்வுகளே இல்லையோன்னு தென்னிந்திய சினிமா உலகம் ரொம்ப பிரமிச்சு பார்த்துச்சு அவங்க நடிப்ப.
நடிப்புல பிஸியா இருக்கும்போதே டப்பிங்கும் குடுத்துட்டு இருந்தாங்க சரிதா. தன் கரியரோட உச்சத்துல இருக்கிறப்பவே ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை பார்த்திருக்காங்க சரிதா. சில நேரங்கள்ல தீபாவளி, பொங்கல் அப்போ தான் நடிச்சதுல எந்த படமெல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு தெரியாத அளவுக்கு தொடர் ஷூட்டிங்ல இருந்திருக்காங்க. நீங்க நடிச்ச படத்தோட 100வது நாள் ஃபங்ஷன் மேடம்னு அவங்கள இன்வைட் பண்ணும்போது தான், ஓ! இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா ஓடியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பிஸியா இருந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சரிதா எப்படியும் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நடிச்சாங்கன்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா, அதுக்கான பதில அவங்களே ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த படத்தோட கேரக்டருக்கான காஸ்டியூம் மாத்துறப்பவே, நான் அந்த கேரக்டருக்குள்ள போயிடுவேன். அவ்வளவுதான். வேற பெருசா நான் எதுவும் வந்து மெனக்கெட்டது இல்லன்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு தாய்மொழியா இருந்தாலும், சரிதாவுடைய இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, அவங்களோட தெளிவான தமிழ் உச்சரிப்பு. 2, 3 பக்கம் டயலாக் குடுத்தாலும் ஒரே டேக்ல ஓகேஸ் பண்ணிடுவாங்க. டைரக்டர்ஸ் அவங்கள வந்து பாராட்டி தள்ளிருவாங்களாம். நடிச்சது 150 படங்களுக்கு மேல. மத்த நடிகைகளுக்கு குரல் கொடுத்தது 200 படங்களுக்கு மேல. பாலச்சந்தரோட ஆஸ்தான நாயகி, நடிப்பு ராட்சசின்னு வலம் வந்த சரிதாவுக்கு, நடிகர் முகேஷ்க்கும் காதல் வர ஆரம்பிச்சதுங்க. அது திருமணத்திலயும் போய் முடிஞ்சது. 2 ஆண் குழந்தைங்க பிறந்தாங்க. பசங்க வளர்ந்த பிறகு தன் கரியரோட 2ண்ட் இன்னிங்ஸ ஆல்பம், ஃபிரெண்ட்ஸ், ஜூலி கணபதி, ஜூனார்ன்னு ஆரம்பிச்சாங்க. இடையில தன் குளோஸ் ஃப்ரெண்ட் நடிகை ராதிகாவோட செல்வி சீரியல்லையும் நடிச்சாங்க. இப்ப சமீபத்துல சிவகார்த்திகேயனோட அம்மாவா மாவீரன் படத்துலயும் ஒரு கலக்கி இருப்பாங்க. அக்னி சாட்சியில தன் கேரக்டரோட அந்த தவிப்பை எல்லாம் கண்களின் மூலமா அப்படியே கடத்தியிருப்பாங்க. ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. ஆணிவேர்ல தன் காதலை எல்லாம் பேசாமலே வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அச்சமில்லை அச்சமில்லை படத்தோட கிளைமாக்ஸ்ல சரிதாவோட அந்த ரௌத்ரம், கீழ்வானம் சிவக்கும்ல சிவாஜியோட மருமகளா டஃப் குடுத்தாங்கன்னா, யாருக்கு? சிவாஜிக்கே டஃப் குடுத்ததுன்னு சரிதாவோட நடிப்பு திறமைய இப்படி கொண்டாடிக்கிட்டே வந்து போலாம். சிறந்த நடிகைக்கான அவார்ட மட்டுமே கிட்டத்தட்ட 10 தடவ வாங்கியிருக்காங்க சரிதா. அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கான அவார்ட்ஸு, கலைமாமணி விருதுன்னு சரிதாவுடைய திறமைய பத்தி இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. இருந்தாலும் உங்க எத்தன பேருக்கு நடிகை சரிதாவினுடைய நடிப்பு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.